இவ்வாறே நீர் மற்றும் இவ்வாறு நீர் நிகழ்ச்சியில் உங்களுடைய அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. இவ்வாறு நேராக கலந்து சிறப்பிக்கின்றார் மெல்பர்னில் இருந்து இயற்கை விவசாயி திரு அருணாசலம் ஸ்ரீதரன் அவர்கள். ஆமியர்களே, திரு அருணாசலம் ஸ்ரீதரன் அவர்கள் இணைய வழியூடாக இணைந்திருக்கிறார். அவரை இப்பொழுது வானொலியில் இணைத்துக் கொண்டிருக்கிறேன். வணக்கம் திரு அருணாசலம் ஸ்ரீதரன் அவர்களே. வணக்கம் ஜெயச்சந்திரா, எப்படி இருக்கிறீர்கள்? வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் தாசன். உங்களை நிச்சயமாக யூனியன் கல்லூரியின் யாழ்ப்பாணம் யூனியன் கல்லூரியின் 200வது வெற்றி விழா 200வது ஆண்டு விழாவில் உங்களை நேருக்கு நேரு கண்டேன். இன்றைய மாலை பொழுது அற்புதமான ஒரு நாள். உங்களை நான் இணையதளம் மூலமாக ஆஸ்திரேலியாவில் அமைந்திருக்கும் தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம், ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக உங்களை நான் பார்க்கும்போது மிகவும் ஆனந்தம் அடைகின்றேன். இந்த ஆனந்தத்தினுடன் உலகெல்லாம் நிறைந்து வாழும் எம் தமிழர்கள் எல்லோரையும் இருகணம் கூக்கி வணக்கம் சொல்லி நான் இந்த விடயங்களுக்குள் நான் வருகின்றேன். நிச்சயமாக அண்ணன். ஒரு நேர்களே, திரு அருணாசலம் ஸ்ரீதரன் அவர்கள் மெல்பர்ன் நகரில், அதாவது டெண்டனோங் என்ற பகுதிக்கு கிட்ட இருக்கின்ற மக்களுக்காக குறிப்பிடுகின்றேன், ஸ்பிரிங்வேல் என்ற இடத்தில் ஒரு 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 விவசாய சமூகத்தினுடைய ஒரு விவசாய நிலப்பரப்பில் ஒரு விவசாயத்தை தயார்படுத்தி பல விருதுகளை, அதாவது பல ஒரு வானொலி, ஒரு ஆஸ்திரேலிய ஒரு ஆங்கில தொலைக்காட்சி ஒன்று அவரை நேர்காணல் செய்கின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார். நான் அவரிடமே கேட்டு வருகிறேன், அண்ணா அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த ஸ்பிரிங்வேல் அல்லது இந்த உங்களுடைய இயற்கை விவசாய முறை எப்படி அமைந்தது, எப்பொழுது ஆரம்பித்தீர்கள், அதில் எப்படி நுழைந்தீர்கள் என்ற பற்றி நேர்களுக்காக சொல்லுங்களேன். நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. குழந்தையில் நான் சிறுவனாக இருக்கும்போது பாவக்கொட்டை, உடலங்கொட்டை, புளியங்கொட்டை, மாங்கொட்டை இந்த விதைகளை நான் நாற்றுகளாக நட்டு விழித்து பார்த்த ஒரு சிறிய ஒரு குழந்தை. இந்த குழந்தையின் பரிணாமம் என்பது எவ்வாறு உருவாகி என்று சொல்லும்போது, என்னுடைய அம்மாவுடைய தாய், அதாவது அம்மம்மா பார்வதி அம்மா, பாட்டா அவர்களுடைய வீட்டு தோட்டமும் அவர்களுடைய வயலும் தோட்டங்களும் தான் எனக்கு காரணம். அதன் பின் 7ஆம் வகுப்பில் இருந்து 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் இருந்து விவசாயத்தை ஒரு பாடமாகவும் 10ஆம் வகுப்பு வரையும் நான் ஒரு விவசாய பாடமாக எடுத்துக்கொண்டேன். அதன் பின் உயர்தர அட்வான்ஸ் லெவலுக்கு போகும்போது இலங்கையில் நான் பிசிக்ஸை தவிர்த்து விவசாயத்தை ஒரு பாடமாக படித்தேன். அதன் பின் நான் ஒரு வருஷ டிப்ளோமா மருதனா மடம் என்ற யாழ்ப்பாணத்தில் உள்ள மருதனா மடம் என்ற விவசாய கல்லூரி, ஜெஃப்னா காலேஜ் விவசாய கல்லூரியில நான் ஒரு வருஷ டிப்ளோமாவை முடித்துவிட்டு அதன் பின் குண்டசாலை விவசாய கல்லூரி, அதாவது மத்திய மாகாணம் இலங்கையில் உள்ள கண்டி மாவட்டத்தில் உள்ள குண்டசாலை என்று அழகான ஒரு விவசாய நகரத்தில் உள்ள விவசாய கல்லூரியில் நான் 2 வருஷ டிப்ளோமாக்களை முடித்து அதன் பின் நான் இருந்தது வன்னி மாவட்டம், அதாவது முல்லைத்தீவு மாவட்டம். முல்லைத்தீவு மாவட்டம் என்பது 5 நிலங்களில் 3 நிலங்களை கொண்டதுதான் முல்லைத்தீவு மாவட்டம். அதாவது வயலும் வயல் சார்ந்த நிலமும், கடலும் கடல் சார்ந்த நிலமும், காடும் காடு சார்ந்த நிலமும். அந்த 5 நிலத்தில் 3 நிலத்தை ஆண்டதுதான் வன்னி மாவட்டம். அந்த வன்னி மாவட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நான் ஆரம்ப கல்வியிலிருந்து கல்வி கற்றேன். அங்குதான் என்னுடைய முதலாவது விவசாய திணைக்களத்தின் உதவி
உதவி விவசாய ஆராய்ச்சியாளராக நான் கடமை புரிந்தேன். அதன் பின் நாட்டுச் சூழலும் என்னுடைய அன்பு நண்பனும் ஈழத்து காந்தி என்று அழைக்கப்படும் திலீபனுடைய மரணத்துக்கு பின் நாட்டை விட்டு இடம்பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த நேரம் நான் என்னுடைய ஆஸ்திரேலிய பயணத்தில் நான் இந்த ஆஸ்திரேலிய மண்ணில் காலெடுத்து வைக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு நாள். அதாவது ஆஸ்திரேலிய மண்ணில் அன்செக் டே அன்று நான் காலெடுத்து எடுத்து வைத்தேன். அதாவது டண்டினோங் மாநகரத்தில் 89ஆம் ஆண்டு. அன்றிலிருந்து இன்று வரை என்னுடைய பொழுதுபோக்கு என்பது விவசாயத்தினுடைய காட்சிகளும் விவசாயத்தினுடைய ஆராய்ச்சி பண்ணைகளினுடைய விடயங்களையும் தான் நான் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் வேலை செய்தது டொயோட்டா மோட்டார் கார்ப்பரேஷனாக இருந்தாலும் என்னுடைய பகுதி நேரங்களில் என்னுடைய சனி ஞாயிறு விடுமுறை தினங்களில் நான் ஒரு நர்சரிக்கு நான் பார்ட் டைமாக நான் வேலை செய்தேன். ஆஸ்திரேலியாவில் உள்ள ரெஜிஸ்டர்ட் நர்சரியில் நான் ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணேன் சனி ஞாயிறு. அது ஏஜே ஒர்க் நர்சரி. அந்த நர்சரியில் வேலை செய்த அனுபவங்கள்தான் இந்த மண்ணில் உள்ள தாவரத்தையும் இந்த ஆஸ்திரேலியா மண்ணின் பலவிதமான மண்ணின் வகைகளையும் இந்த காலநிலையை நான் புரிந்து கொள்ளக்கூடியவனாக வாழ்ந்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் பாரதி ஒரு வார்த்தை தான் கூறியிருந்தார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்று சொல்லி பராசக்தியுடன் கண்ணீர் வடித்த கேரம். கொரோனா காலமும் அதற்கு முன்னும் எனக்கு இந்த காணி கிடைத்திருந்தது. என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணம் நான் அந்த காணியை திருப்பி கொடுக்க வேண்டி வந்தது. அதன் பின் இந்த காணியை அவர்களே திருப்பி கூப்பிட்டார்கள். இப்போ நீ இன்ட்ரெஸ்டா இருந்தா நீங்க திரும்பி வாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு என்னை அழைத்த போது என்னை விழித்து பார்த்து கேட்ட கேள்வி, குளோரிடா பழையபடி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கான்னு சொல்லும்போது, நிச்சயமாக நான் செய்வேன் அம்மா. என்னுடைய இதயம் துடித்து கொண்டிருக்கின்றது. லப் லப் என்று சொல்லும்போது எனது தோட்டமும் என்னுடைய மண்ணும் தான் என்னுடைய நினைவுக்கு வந்தது. அந்த நினைவிலே தான் நான் அந்த காணியை எடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் சிந்திப்பது, இந்த காணியை எவ்வாறு அலங்கரிப்பது, எவ்வாறு விருட்சமாப்பதுன்னு தான் என்னுடைய சிந்தனை. ஒவ்வொரு கூணரையும் நான் யோசித்தேன். அப்படி செய்து கொண்டு வரும்போது இந்த கொரோனா காலத்தில் யாரும் போக இயலாது, எங்களை தவிர, மெம்பரை தவிர வேற ஒரு தரம் விசிட்டரா வர இயலாது. அந்த வீதியால் போவர்கள் எல்லோரும் நின்று கெஞ்சி கேட்பார்கள், உங்களோட தோட்டத்தை பார்க்க வரலாமாண்டு. அதுல என்னுடைய தோட்டமும் அதுல ஒன்று. என்னுடைய தோட்டம் வீதியை பார்த்தபடியே இருந்ததும் ஒரு காரணம். மற்றது நான் போட்ட பந்தலின் அமைப்பு ஒரு கவர்ச்சியான ஒரு பந்தலை உருவாக்கினேன். அதை அந்த பந்தலை அமைத்து தருவதற்கு அண்மையில் இந்த நாட்டில் தஞ்சம் பூண்டு வந்த என்னுடைய அன்பு சகோதரர்கள் காரணமாக இருந்தார்கள். சுதன், வண்ணன், ராதா. இவர்களை நினைக்கும் போது நான் ஆனந்தமாக சொல்வேன், சாசன் எனக்கு இப்படித்தானடா ஒரு பந்தல் போட்டு தான் சொன்ன உடனே செய்து தந்தார்கள். ஏனென்றால் அவ்வளவு ஒரு ஆர்வமான பிள்ளைகள். அந்த பந்தலை அமைக்கும் போது எங்களுடைய தலைவர் வந்து சொன்னா, பந்தல் உயரமா இருக்கின்றது, கொஞ்சம் பதிக்கணும்ண்டு. அப்ப நான் சொன்னேன், இல்லையம்மா, ரோட்டால போறாக்கள் பந்தலையும் பார்க்கணும். சரி, ஓகேன்னு சொல்லி அந்த பந்தலனுடைய அமைப்பும் இதுவும் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா, நான் முதல் விளங்காம சொல்லிட்டேன், நீ சொன்னது சரி சொல்லி ஒத்துக்கொண்டு. என்னத்துக்கு இந்த காரணங்கள் சொல்லுகின்றேன் சொன்னால், ஒருவன் ஒரு காரியத்தை செய்யும் போது 100 வீதத்துக்கு முதல் 100க்கு 10 110 வீதம் கொடுத்தா தான் அது 100 வீதம் கிடைக்கும் என்பது டொயோட்டா மோட்டார் கார்ப்பரேஷன் எங்களுக்கு படிப்பிச்ச பாடல். அப்ப நான் ஒவ்வொரு சிந்தனையிலும் என்னன்னு சொன்னா, இந்த தோட்டம் அழகாவும் இருக்க வேண்டும்,
நல்ல விளைச்சலையும் தர வேண்டும். என்னுடைய தோட்டத்தினுடைய முழு விவரங்களும் ஆர்கானிக். அதாவது நாங்கள் கெமிக்கல் யூஸ் பண்வதில்லை. எங்களுக்கு யூரியா தெரியாது, எந்த ஃபெர்டிலைசரும் தெரியாது. நாங்கள் இயற்கை உரத்துடன் தான் நாங்கள் இந்த தோட்டத்தை செய்கின்றோம். சரி, நல்ல ஒரு கேள்வி ஒன்று வருகிறது எனக்கு. இயற்கை உரம் என்று சொல்கிறீர்கள். இயற்கை உரம் என்று நீங்கள் என்னத்தை பாவித்தீர்கள்? அழகான ஒரு கேள்வி ஜெயச்சந்திரா. இயற்கை உரம், இந்த மனிதன் பிறந்த காலத்தில் இருந்து இயற்கை உரத்தை தான் பாவித்தான். எமது தமிழர்களும் எமது மூதாதையர்களும் இந்த இயற்கை உரத்தில் இருந்துதான் உரமாக வாழ்ந்தார்கள். இதை புரிந்து கொண்டவர் குறைவு. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நாங்கள் வாழவில்லை என்று சொன்னால் அதுக்கு காரணம் இயற்கை உரங்கள் தான் காரணம். அந்த மண்ணும் அந்த இயற்கை உரங்களும் தான் காரணம். ஏன் கெமிக்கல் இல்லை, ஜீரோ கெமிக்கல். அதாவது மாட்டுச்சாணம், ஆட்டிச்சாணம், செம்மறிச்சாணம், முயலுடைய புழுக்கை, அதைவிட கோழி பறவைகளுடைய சாணங்கள். இந்த இவைகள் தான் இயற்கை உரங்கள். அதை விட சிறப்பான ஒரு உரம் என்று சொன்னால் விவசாயிக்கு நண்பன் என்று சொல்வது மண்புழு. ஒரு விவசாயியுடைய நண்பன் யார் என்று சொன்னால் அது மண்புழு. மண்புழுவின் உரமும் நாங்கள் தயாரிக்கின்றோம். எமது தோட்டத்தில் ஒவ்வொரு கோணரும் ஒன்று. அதைத்தான் கேட்க விரும்பினான். எங்களுடைய ரகசியமும் இயற்கை உரமும். சரி, எனக்கு இன்னொரு கேள்வி வருகிறது ஐயா. இப்ப சொல்லுவார்கள் நீங்கள் ஒரு விவசாயி. நான் பாடமாகத்தான் படித்திருக்கிறேன் 6ஆம் வகுப்பில். ஆனால் ஒரு மண்ணினுடைய செழுமை வந்து ஒரு முறை அறுவடை செய்கின்ற பின்னர் 2வது முறை அதனுடைய மண்ணினுடைய செழுமை அல்லது அதனுடைய உற்பத்தியினுடைய திறன் குறைந்துவிடும். அதுக்கு பின்னர் நீங்க கூடுதலான உரங்களை இட வேண்டிய ஒரு தன்மை ஏற்படும். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய அறுவடை வந்து குறைவடைந்து போவதற்கான காரணம் அல்ல அதனுடைய செழிப்பு குறைவதற்கான காரணம் இருக்குமா நீங்கள் செயற்கையான உரங்களை பாவிக்காமல் விட்டால்? ஜெயச்சந்திரா, இது நீங்களும் ஒரு விவசாயி அல்லது விவசாய தத்துவத்துக்குரியவரால தான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இந்த கேள்வியை யாரும் எந்த ஒரு மீடியாக்காரரும் எனக்கு கேட்கவில்லை. நிச்சயமாக சொல்வேன். அருமையான ஒரு கேள்வி. ஒவ்வொரு அதை பாருங்கள், நீங்கள் இலங்கையில் அல்லது யாழ்ப்பாணத்தில் ஒரு வெங்காயம், புகையிலை, மிளகாய் செய்வோமாயிருந்தால் நாங்கள் அந்த அறுவடை முடிந்தவன் எங்களுக்கு பரப்பு தோட்டங்கள் தான் காரணம். அங்க பெரிய ஏக்கர் கணக்கு இல்லை யாழ்ப்பாணத்தில். என்ன செய்வோம்? பூவரசங்குலை எல்லாம் வெட்டி தாப்போம், குலைகள் வெட்டி தாப்போம். புளியங்குலை, வேப்பங்குலை, அதாவது தாவரத்தினுடைய இலைகள், புதிர்ந்த இலைகள், பச்சை இலைகள் எல்லாம் தாட்போம். என்னத்தை தருகின்றது? இதுவும் கோம்பஸுக்கு சமன். இதே மாதிரி தான் நாங்க செய்கின்றோம். என்னன்னு சொன்னா, ஒரு பயிர் செய்து முடிய அந்த நிலத்தை எங்களுக்கு தந்ததெல்லாம் ஒவ்வொரு துண்டு. இந்த துண்டுகளை தான் எங்களோட மேஜிக் முழுக்க. என்னுடைய தோட்டம் நீங்க வீடியோல பார்க்கும்போது அந்த துண்டுக்குள்ள பாவமரம் இருந்துச்சு, பீர்க்கங்காய் இருந்துச்சு, லோங் மரம் இருந்துச்சு, சில்லி இருந்துச்சு, கத்திரிக்காய் இருந்துச்சு, தக்காளி இருந்துச்சு, கீரை இருந்துச்சு, தண்டு கீரை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த துண்டு ஒவ்வொன்றும் வளமாக்கப்பட்டது. மண்புழு உரம் போட்டேன், செம்மறி ஆட்டினுடைய சாணம் போட்டேன், மாட்டினுடைய எரு போட்டேன், கோழியினுடைய எச்சங்கள் போட்டேன், பறவைகளுடைய எச்சம். இதுதான் காரணம். அப்ப நாங்கள் ஒரு பயிர் விளைவித்தவுடன் அந்த பாத்தியை கிளியர் பண்ணி அதுக்கு கீழே தாட்டுத்தான் மண்ணை பதப்படுத்தித்தான் அடுத்த பயிரை நடுகின்றோம். போவீர்கள். நல்ல ஒரு கேள்வி ஐயா. இப்ப என்னண்டா, இப்ப இவ்வளவெல்லாம் நீங்கள் ஒரு முழு நேர வேலையும் செய்து கொண்டு சனி ஞாயிறுல போய் செய்தீங்க. இப்போ உங்களுக்கு பின்னாலே இப்ப யாரோ 3 பையன்களை சொன்னீங்கள், இந்த பந்தல் போட்டு தந்தார்கள். இதுக்கு தண்ணி விடுறது, இதுல போய் பார்க்கறது, பூச்சி புழு விழறாம பார்க்கறது, அல்லது ஒரு தொடர்ச்சியான பராமரிப்பு ஒன்று இருக்கும். அப்படி ஒரு தோட்டம் ஒன்று இருக்குமெண்டா, அவற்றையெல்லாம் எப்படி பார்த்தீர்கள்? உங்களுக்கு பின்னாலே யார் உதவி செய்தது ஐயா? ஜெயச்சந்திரா, இது திருப்பியும் சொன்னா இன்னொரு அழகான ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னா, ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். பெத்த தாய் எவ்வாறு தன் குழந்தையை
பேணி பாதுகாக்கிறாள். ம். ஆணை விட பெண்ணுக்குத்தான் பிறப்புக்கு கூடிய இறைவன் கொடுத்த வரம். வரம். ஆமா. அதேபோல் ஒரு விவசாயிக்கு இறைவன் கொடுத்த வரம், தன்னுடைய குழந்தைகளை எவ்வாறு தாய்கள் பாய்ப்பது போல் கண்ணும் கருத்துமாக ம். ஒவ்வொரு நிமிடமும் எங்களோட துடிப்பு எங்க இருக்குமென்னு சொன்னா அங்கதான். அங்க இருக்குமா? நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த அற்புதமான கேள்வி என்று சொன்னா, நான் இன்னும் வீடு போகவில்லை. ம். ஆஹா. நான் தோட்டத்து வேலை முடிஞ்சு, ஆஹா. நான் இன்னும் வீட்ட போகவில்லை. போகல. காரணம், நான் தோட்டத்த ரெடி பண்ணணும். ம். சீசன் வரப்போகின்றது. ம். ம். இப்படித்தான் எங்கட காலம் போகின்றது. ஆனா என்ன சொல்லுங்க பாப்போம். தற்செயலா எங்களுக்கு ஒரு உடம்பு இயலாம, அல்லது நாங்கள் ஒரு மரண வீட்டுக்கு போறோம். முக்கியமாக நாங்க போக இயலாத ஒரு காலம்னு சொன்னா, ம். இதுதான் சமூக தோட்டத்தினுடைய சிறப்பு. சிறப்பு. ம். காரணம், ஒரு ஃபோன் அடிச்சு எங்களோட தலைவருக்கோ, செக்ரட்டரிக்கோ, நான் செக்ரட்டரியா இருக்கிறேன். ம். ஃபோன் எடுத்து, நான் ஒரு கிழமை நான் இங்க நிக்க மாட்டேன். நாங்க சிட்னிக்கு போறோம் என்று சொன்னா, அதை பார்ப்பதற்கு யாராவது ஒரு ஆள் வாலண்டரியா வருவார்கள். வருவார்களா? இதுதான் சமூக தோட்டத்தினுடைய சிறப்பு. சிறப்பு. நம்முடைய வீட்டு தோட்டத்துக்கும் சமூக தோட்டத்துக்கும் உள்ள தொடர்பு. தொடர்பு இல்ல, ஒரு வித்தியாசம். வித்தியாசம் இருக்கு. ம். ஒரு அவசரமான ஒரு காலத்துல நாங்க வாழ்றோம்னு சொல்லிக்க அவர் நிச்சயமாக கை கொடுப்பார்கள். கவனிப்பார். ம்ஹ்ம். நல்லது. ஆம் நேயர்களே, ஒரு சிறு இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் அருணாச்சலம் ஸ்ரீதரனுடன் இணைந்து கொள்ள இருக்கிறேன். நேயர்களே, நீங்களும் இவ்வாறு இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கலாம். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சிட்னியினுடைய ஏடிபிசி வானொலி ஊடாக இணைந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை ஒன்று, உங்களுடைய விருப்பங்களை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகிறோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் இரவு 9:30 மணிக்கு சிட்னி நேரத்தில் ஒலிபரப்பாகும். அதே வேளையில் இந்த நிகழ்ச்சியானது வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 12:45 நிமிடத்துக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகிறோம். இப்ப ஸ்ரீயண்ணா, நல்லொரு முயற்சியெல்லாம் செய்து இப்ப உங்களை ஒரு தேசிய தொலைக்காட்சி ஒன்று உங்களை அழைத்து, ஜெயின் அவர்கள் அழைத்து கொண்டு போயிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சி சனிக்கிழமையிலும் காட்டப்பட்டு ஞாயிற்றுக்கிழமையும் மறு ஒலிபரப்பு செய்யப்பட்டது. அதனுடைய வெள்ளிக்கிழமை இரவு 11ஆம் தேதி 7:30 மணி அளவிலும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணி அளவில், அதாவது 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணியும் மறு ஒலிபரப்பு செய்யப்பட்டது. இப்போது நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய ஒரு இணையதளத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது பாட்காஸ்ட் என்ற வழியிலே அங்க இருக்கும். அதாவது இது ஏபிசி வானொலி, அப்ப ஏபிசி தொலைக்காட்சி அதானே ஐயா? நிச்சயமா. அப்ப இப்ப இது எப்படி பார்க்குறீங்களே? எங்களுக்கு இப்ப நான் இதை கேள்விப்பட்ட உடனே இவரை தொடர்பு கொள்ள ஒன்று பார்த்த பொழுது அப்புறம் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாரும் தெரிஞ்சவரா வந்து விட்டோம். ஆனால் அதை கேட்ட உடனே ஒரு சந்தோஷம் அடையாது. நம்ம ஊரோட பேசுறவர் இருக்காரு. உங்களுக்கு எப்படி இருந்த ஐயா? இப்படி ஒரு அழைப்பு வருமென்று எதிர்பார்த்தீங்களா? அல்லது உங்களை கூப்பிடுகின்ற பொழுது எப்படி இருந்தது உங்களுடைய மனநிலை? அதை பற்றி சொல்லுங்களேன் மக்களுக்காக. நிச்சயமாக பாரதி சோமசுந்தர புலவரை தான் நான் நினைக்கின்றேன். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. அவர் ஆடிப்பிறப்பை பற்றி சொல்லும்போது நிச்சயமாக நாங்கள் 42 ஃபேமிலியும் மிகவும் சந்தோஷப்பட்டோம். என்னென்று சொன்னால், எங்களை அழைத்தது எப்படி என்றால் எங்களுக்கு தெரியாது. இவங்களை எப்படி அழைத்தார்கள். என்னை அழைத்து அவர்கள் கேட்கும்போது, ஏபிசி தொலைக்காட்சி அழைக்கும் போது சொன்ன வார்த்தை, அருணா ஸ்ரீதரன், நீங்க தானா? உங்களுடைய தோட்டம் அழகா இருக்கின்றது. நாங்கள் பல படங்களை பார்த்திருக்கின்றோம். உங்களோட தோட்டத்தை நாங்கள் பார்வையிட்டு படமாக்கலாமா என்று சொல்லித்தான் கேட்டார்கள். நிச்சயமாக நான் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்பர்னில் நடக்கும் இன்டர்நேஷனல் கார்டனிங் அண்ட் ஃப்ளவர் அண்ட் கார்டனிங் அந்த எக்ஸ்போ இந்த மாத கடைசியில் நடக்கின்றது. ஒவ்வொரு வருடமும், அதை கொரோனா காலத்தை தவிர்த்து மார்ச் ஏப்ரல்ல இது நடக்கின்றது.
நான் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் தொடர்ந்து பார்த்தேன். அது பார்க்கும்போது மிஸ்டர் டோன்பர்க் சேனல் 9க்கு வர்ற பர்க் பெக்கியார்ட் என்ற புரோகிராம் செய்கிறவர். அவருடன் நெருங்கி பழகியிருக்கின்றேன். ஜேசன் ஏபிசி கார்டன் ஷோவில் வர ஜேசனுடன் நெருங்கி பழகியிருக்கிறேன். எனது அன்பு நண்பன் சிட்னியில் உள்ள கோஸ்கா, அவர் எனக்கு வெள்ளத்தாடி, அவருக்கு கருந்தாடி, ஆனால் கருந்தாடி அடர்த்தியான தாடி. அவரை கட்டிப்பிடித்து கொஞ்சும் போது அவர் சொன்னார், எந்த தாடி உம்மோட தாடியை விட நல்லா சடைச்சு போயிருக்கு, எந்த தாடியை சொன்னார் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னார். மிகவும் சந்தோஷமாக சிரிச்சு சொல்லுவார். அவர்களை பார்த்தேன். அந்த பார்க்கும்போது என்னுடைய வேதனை, நானும் ஒருவனாய் இதில் இருப்பனான்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. நிச்சயமாக. அதை விட இப்போது 1st of April அவருக்கு 96 வயது. அவருக்கு பேர் மிஸ்டர் பீட்டர் கண்டல். தஷ்மேனியால 30 ஏக்கர் காணியோட ஏபிசி கார்டன் ஷோ அவர் நடத்துறவர். அவரை 80வது அவருடைய பிறந்த நாளில் என்னுடைய மகனும் நானும் சென்று அவருக்கு 80 பூக்களுடன் உள்ள மாலையை போட்டு அவருக்கு கௌரவம் கொடுத்தேன். உடனே கேட்ட கேள்வி, என்னுடைய பிறந்த நாளை எவ்வாறு நினைவை வைத்திருந்தீர்? அதுக்கான காரணம் என்னென்று சொல்லும்போது சொன்னேன், எனக்கு பல குருக்கள் உண்டு. விவசாயத்தின் குரு, மாதா பிதா குரு தெய்வம். அதன்படி பார்க்கும்போது எனக்கு பொட்னியை படிக்கும்போது பொட்னி மாஸ்டராக இருந்தவர் சிவகிரி வீரசிங்கம் மாஸ்டர். யாழ்ப்பாணத்தில் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பொட்னி டீச்சர். அவருடன் பல பேர் கல்வி கடந்திருந்து இன்றைக்கு டாக்டராக இருக்கிறார்கள். யூனிவர்சிட்டிகள் எல்லாம் எலெக்ஷன் மேயராகவும் இருக்கிறார்கள். அடுத்தது எனது குண்டசாலை விவசாய கல்லூரியின் என்னுடைய லெக்சர்ஸ் மேரை சொல்லும்போது மிஸ்டர் ராஜதுரை வவுனியா கேம்பஸ் டீன், ஜெஃப்னா கேம்பஸ் டீனாக இருந்தவர். அவருடைய லெக்சர். எல்லா லெக்சர்ஸ் மேரையும் பார்க்கும்போது அவர்கள் தந்த பலமும் அவர்கள் தந்த கல்வியும் தான் எனக்கு இந்த பயணத்துக்குரிய காரணமாக இருக்கின்றது. ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து நான் நேசரியில் வேலை செய்தான என்ற ஏபிசி கார்டனை நான் தவற விடுவதில்லை. டோன்பர்க்கினுடைய பர்க் பெக்கியார்ட் என்ற ப்ரோக்ராமை நான் தவற விட்டதே இல்லை. அதுகள் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு கிழமையும் நான் லேர்ன் பண்ணுவேன். புது புது தயாரிப்பு, புது புது விஷயங்கள், நுட்பங்கள், இதுகளெல்லாம் என்னுடைய பதிவுகள். அப்படி ஒரு காட்சியை நான் அவர்களுடன் பழகும் போது பார்க்கும்போது தான் ஒரு ஏக்கம் இருந்தது. நானும் இந்த டெலிவிஷன்ல ஒருக்க வருவனான்ற ஒரு கேள்வி கேட்கும் போதுதான் இறைவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் அற்புதமானவன். கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகின்றான். சீர்காழி கோவிந்தனுடைய பாடல் அதான். அந்த அற்புதமான இறைவனை நான் நினைக்கின்றேன். அந்த இறைவனுடைய காட்சி தான் எனக்கு காரணம். நிச்சயமாக. அருமையில மண்ணே, அது ஒரு சந்தோஷமான விடயம் என்னென்றால், இந்த வானொலி ஊடாக இந்த செய்தியை நான் உலகம் பூராக கொண்டு செல்ல வேண்டும் என்றதான் என்னுடைய அவாவாக இருந்தது. அதுக்கு நீங்களும் சம்மதிச்சு வந்தீர்கள். அந்த வழியில நான் உங்களுக்கு இப்பவும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கொண்டு, இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி வருதுன்னா, இப்ப சமூக தோட்டம் என்று சொல்லுகிறீர்கள். இது மெல்பர்ன்ல மட்டும்தான் இருக்குதா? அல்லது ஆஸ்திரேலியாவினுடைய பிற மாநிலங்களிலும் இருக்குதா? அல்லது நம்மவர்கள் யாராவது இதை செய்யலாமா? அல்லது எப்படி செய்யலாம் என்று நீங்கள் உங்களுடைய பார்வையில சொல்லுவீங்களா? 2019ஆம் ஆண்டு என்னுடைய துணைவியாருடைய சித்தப்பா ஜெர்மனியில் காலமான போது நான் ஜெர்மனி சென்றிருந்தேன். அங்கு போய் பார்க்கும்போது இந்த கம்யூனிட்டி கார்டனை நான் நேருக்கு நேர பார்க்கக்கூடியதா இருந்தது. அதே போல் லண்டன் மாநகரத்திலும் கம்யூனிட்டி கார்டன் உண்டு. யூரோப் எல்லா இடங்களும் கம்யூனிட்டி கார்டன் உண்டு. அதே போல் ஜெர்மன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்திலும்
கம்யூனிட்டி கார்டன் உண்டு. இருக்கு. இந்த கம்யூனிட்டி கார்டன் ஏன் உருவாக்கப்பட்டது என்று சொன்ன கேள்வி நீங்க கேட்கலாம் என்று சொன்னா, ம். ஒரு ஒரு தாகம் உள்ளவர்களுக்கு, ஒரு ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஊக்கமளிப்பதும், சமூகங்களை ஒன்றிணைப்பதும். அதாவது ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கிரிக்கெட் கிரவுண்ட், ம். ஃபுட்பால் விளையாடக்கூடியதுக்கு ஃபுட்பால் கிரவுண்ட், பாஸ்கெட் விளையாடுறவருக்கு பாஸ்கெட் கிரவுண்ட், கார்டனை செய்யறவருக்கு ஒரு கம்யூனிட்டி கார்டன். ம். அப்ப அந்த கம்யூனிட்டியா வாரதுக்கு தான் ஆஸ்திரேலிய அரசாங்கமும் அந்த ம். சமூகமா சேர்ந்து நாங்க வீட்டு தோட்டம் செய்ய ஒரு சின்ன துண்டு. சமூகம் தோட்டத்தில் வரும்போது அதை விட பெரிய துண்டு. சமூகத்தினுடைய ஈடுபாடு வரும்போது தோட்டத்தினுடைய பொலிவு கூடுதலா இருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான விடயத்தை கூற வரும். நீங்கள் கேட்டபடியா சமூக தோட்டத்தில் தேனீ வளர்ப்பும் ஒரு பகுதி. பழங்கள் கூடிய தோட்டங்களும் ஒன்று. சில சமூக தோட்டத்தில் கோழி கூடிய வளர்ப்பார்கள். அப்ப இது என்னத்தை உருவாக்குது உங்களுக்கு என்று சொன்னா, சமூகத்தினுடைய இந்த மனநிலையை திருப்திப்படுத்துவதற்கு. சில பேருக்கு ஸ்போர்ட்ஸே தெரியாது. சில பேருக்கு புத்தகம் பாவிக்கிறது தான் அவருடைய பொழுதுபோக்கு. சில பேருக்கு ஸ்போர்ட்ஸும் இல்ல, புத்தகம் வாசிக்கிறதும் இல்ல, தோட்டம் செய்யணும். என்னுடைய தோட்டத்தில், என்னோட சமூக தோட்டத்தில் 7 நாட்களும் 8 மணித்தியாலமா நிக்கிறவையும் இருக்குன. 7 நாளும் வந்து போறவையும் இருக்குன. ஒரு கிழமையில 2 நாள் வந்துட்டு போறவையும் இருக்குன. அப்ப இது என்னத்துக்கு இது சொல்றேன்னு சொன்னா, அவர்களுடைய டைமும் அவர்கள் எவ்வாறு அதனுடன் ஒன்றி பழகிறார்கள். என்னுடைய குளோரியா சொல்லும்போது அவதான் என்னோட பிரசிடென்ட். ஒரு நாள் மிஸ் பண்ண மாட்டா. அவ சுவம் இல்லாம இருந்தாலும் ஒருக்கு அதுல வந்துட்டு போவா. எனக்கு என்னன்னு சொன்னா, அந்த வீதியால போய் எட்டி பார்க்காம நான் போக மாட்டேன். தச்செல்லாம் நான் அவசரமா நான் ஒரு இடத்துக்கு போறேன்டாரம் அதுக்குள்ள போய் ஜூட்டன் அடிச்சு தான் போவேன். ஏன்னு சொன்னா, எனக்கு அதுல போய் அந்த என்னுடைய குழந்தைகளை பார்க்கிற மாதிரி ஒரு சம்பவம். இதை சொல்லுவார்கள் என்னன்னு சொன்னா, வீட்டில அன்பு பிராணி. சில பேருக்கு பூனை, சில பேருக்கு நாய் ஆஸ்திரேலிய மண்ணில், சில பேருக்கு பாம்பு, வீட்டுக்குள்ள பாம்பு இருக்கு, சில பேருக்கு எலி, சில பேருக்கு கீரி. ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. பாம்பு வளர்த்தவர்கள் இருக்கிறார்கள், மீன் வளர்த்தவர்கள் இருக்கிறார்கள், கிளி வளர்த்தவர்கள், புறா வளர்த்தவர்கள் இருக்கிறார்கள், தாராக்களை வளர்த்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய அதே போல் என்னை பொறுத்த மட்டில் எனக்கு அது பூந்தோட்டம் ஒரு என்னுடைய குடும்பத்தில் ஒன்று. சமூக தோட்டத்துக்கு அது வருகின்றது. இப்ப ஐயா, இப்ப இந்த தோட்டம் உங்களுக்கு எவ்வளவு காலம் செய்யக்கூடியதாக இருக்கும், அல்லது அவர்கள் அதை புதுப்பிப்பார்களா, அல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? அதை பற்றி சொல்லுங்களேன். அழகான ஒரு கேள்வி. இதுல என்னன்னு சொன்னா, கட்டுப்பாடு என்பது எல்லா நிறுவனத்துக்கும் கட்டுப்பாடு உண்டு. அதாவது பொதுவான விடயங்கள், லைப்ரரிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது, நம்முடைய தேவாலயங்களுக்கு கட்டுப்பாடு உண்டு, நம்முடைய கோயில்களுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. அதே போல் இந்த சமூக தோட்டத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டு. என்ன? அவரவர் தோட்டத்தை அவர்தான் பார்க்க வேண்டும், அவரவர் தோட்டத்தை அவர்தான் தண்ணி விட வேண்டும், வீட் இல்லாம பார்த்திருக்க வேண்டும். அதாவது எலியோ மற்ற விலங்குகள் வராம, குப்பை இல்லாம, கஞ்சல் இல்லாம பாதுகாத்திருக்கணும். அப்ப இந்த கட்டுப்பாடுகளுக்கு இணங்கதான் நாங்க நடப்போம். கட்டுப்பாடுகளை மீறினால் முதலாவது வாயால சொல்லுவேன், ப்ளீஸ் இதை கிளீன் பண்ணுங்க. 2வது ரிட்டர்ன் எழுதி தருவார்கள், கடிதமா உங்களுக்கு மெயில்ல வரும். 3வது முடிவெடுப்புன இவரை என்ன செய்யறது, தூக்கி வெளியில வைக்கிறதா, உள்ளுக்குள்ள வைக்கிறதா. அந்த கட்டத்துல அவர் கீயை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் வரும். இல்லை கீயை நீங்க கொடுக்காம இருப்பீர்களா இருந்தா
புதுக்கி எங்கட தலைவர் முடிவெடுப்பார். புதுக்கி ஒன்று வெட்டி லொக்கையை நாங்க மாத்திடுவோம். சரி. இன்னொரு கேள்வி வருகிறது. நீங்கள் கேட்கின்ற பொழுது எனக்கு நல்ல கேள்வி கேட்க நல்ல விருப்பம். இப்ப இது இந்த கார்டன் கம்யூனிட்டி கார்டனை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான ஊக்குவிப்பு பணம் அல்லது உங்களுடைய சொந்த செலவா? அல்லது பயிர் அதாவது என்ன சொல்வது விதைகளை வாங்குவதற்கான ஏதாவது ஊக்குவிப்பை அல்லது ஏதாவது விதமான நிதி உதவியை இந்த சமூக அமைப்பு தருமா? அல்லது அரசாங்கம் தருமா ஐயா? நிச்சயமாக ஒரு வருஷத்துக்கு நாங்கள் கொடுப்பது 90 ஆஸ்திரேலிய வெள்ளிகள். ம். ஆனால் எங்களுக்கு விதைகளோ, நாற்றுகளோ நாங்கள் பனின்ஸ் ஹார்ட்வேருடன் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றோம். ம். எங்களுக்கு ஃபண்ட் ரேசிங் எடுப்பது பனின்ஸ் ஹார்ட்வேரில் நாங்க சொசைட்டிஸலோ, பாபிக்யூவோ செய்வோம். ம். அப்படி செய்து அதுல வர்ற சில நேரத்துல எங்களுக்கு சீட்லிங்ஸா கொண்டு வந்து தருவாங்க. வேற நேசரிகளும் கொண்டு வந்து தரலாம். ம். எங்கட காசிலும் வாங்கலாம். அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான். இப்ப COVID-19ல சில பிரச்சனைகள் இருந்தது. ம். அதுகளை எல்லாம் நாங்கள் ஓரளவு சமாளிச்சு வந்தோம். முக்கியமாக என்னன்னு சொன்னா, அவரவர்கள் தோட்டத்தை அவர்கள் தான் காசை செலவழிச்சு செய்யணும். ஆனா இதுல முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, நீங்கள் 90 வெள்ளி நீங்க பே பண்றீங்க. அன்லிமிட்டெட் வாட்டர். உங்களோட கீ காலையில 5 மணியில இருந்து இரவு 9, 10 மணி 10 மணி வரையும் நீங்கள் அதுக்குள்ள நிக்கலாம். நிக்கலாம். ம். அதாவது பொழுது சாயும் வரையும் நிக்கலாம். ம். இரவுக்கு எங்களுக்கு அங்க லைட் வசதிகள் குறைவு. ம். ஏண்டா எங்கட ஒரு எளிமையான கட்டிடம். 1979ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ம்ஹ்ம். ஆனால் இந்த ஏபிசி கார்டன் ஷோ முடிஞ்ச உடனே அவர்கள் போய் விக்டோரியா அரசாங்கத்துக்கும் டென்னிசன் கவுன்சிலுக்கும் அறிவிச்சு எங்களுக்கு ஒரு அழகான ஒரு பரிசை தந்தார்கள். 40,000 ஆஸ்திரேலியன் வெள்ளிகளை வாவ்! எங்களுக்கு அன்பளிப்பாக தந்து ம். ஒரு சிறந்த விவசாயிகளை கண்ணால் பார்த்தோம், காட்சிகளை எடுத்தோம் என்று சொல்லி 40,000 ஆஸ்திரேலியன் டாலரையும் தந்து எங்களுக்கு மண்டபம் கட்டச் சொல்லி ஒரு வசதியையும் செய்திருக்கிறார்கள். இப்ப அதுக்கு காரணம் திரு அருணாசலம் ஸ்ரீயா கூட இருக்கலாம். ஒரு வகையில. அந்த செய்தியை கொண்டு போய் சென்றதுக்கு. எடுத்துக்கொள்ளலாம். அப்படியும். அதாவது வந்து நிச்சயமாக என்னன்னு சொன்னா, ஒரு சொல்லுவார்களே, ஒரு ஊடகத்தில் ஒருவர் வருவதென்பது, அவர்களுக்கு ஊடகத்துக்கும் ஒரு பெருமை, அதே வேளையில் உங்களுடைய கம்யூனிட்டி கார்டனுக்கும் ஒரு பெருமை. எடுத்துக்கொள்ளலாம். அப்படியும் பார்க்கலாம். நான் பார்க்கின்றேன் அதை. நிச்சயமா என்னன்னு சொன்னா, இந்த ஜேம்ஸ் எட்ச்மனோட நான் பழகி கதைக்கும் போது, எங்கட டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை தான் அவாக்கு நான் ஒருக்கா மறைமுகமா கூறினேன். அம்மா எங்களுக்கு ஒரு ஷவர் பண்றதுக்கு ஒரு இடம் இல்லை, ஷவர் எடுக்கிறதுக்கு. தொட்டம் செய்வோம், வேர்க்குமா. அதுகளை எல்லாம் பார்த்துட்டு அவ சிரிச்சுட்டு போனவா. சிரிச்சுட்டு தான் போனவா ஒழிய வாயில ஒரு வார்த்தை சொல்லல. அவர் ஒரு வித்தியாசமான ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு தெய்வீக தன்மை அவால. அவ இளமையில ஒரு டயனா அழகி, ஆனா இப்பயும் ஒரு அழகிதான். அவளுடைய சிந்தனைகளும் இதுகளும் மிகச் சிறப்பு. அது என்னென்று சொல்வார்கள், மலர்களையும் பழங்களையும் கனிகளையும் பார்த்த கண்கள் ஆமா, தெய்வத்தை பார்த்த கண்களாக மாறி இருக்கின்றது தான் நான் கூறுவேன். போயிட்டு அவ போய் 2 கிழமையில எங்களுக்கு டென்னனும் கவுன்சில் அறிவித்தார்கள், உங்களுக்கு 40,000 வெள்ளிகளை நாங்கள் தர இருக்கின்றோம். சந்தோஷமாண்டு கேட்டார்கள். நிச்சயமாக சந்தோஷம். நல்லது ஐயா, இவ்வளவு நேரம் பேசி இருக்கின்றோம். நிறைவாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு அல்லது பார்த்து கொடுக்கிறவர்களுக்கு ஒரு இயற்கை விவசாயி என்ற வகையிலும் ஒரு உங்களோட பட்டறிவு, அதாவது நீங்கள் எங்கோ ஆரம்பித்து விவசாயத்தோடு இணைந்து விவசாயத்தில் ஒரு அனுபவத்தோடு பட்டறிவோடு ஒரு கல்வி அறிவோடு வந்து இன்றைக்கு ஒரு சாதனையும் நிலைநாட்டி இருக்கிறீர்கள் இந்த ஆஸ்திரேலியா மண்ணில். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொடுக்கிறார்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக உலகெல்லாம் வாழும் தமிழர்களுக்கும், குறிப்பாக ஆஸ்திரேலியா மாநிலத்தில் கங்காரு தேசத்தில் கங்காரும் கோலாவியரும் இறைந்து கொண்டும் கிறந்து கொண்டும் இருந்த காலத்தில் இந்த ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் உலகெல்லாம் வாழும் தமிழருக்கு, அன்பு தமிழருக்கு ஒரு அற்புதமான ஒரு வானொலியை தந்த
என்னுடைய நேயர்களுக்கும் கனிவாக கூறக்கூடியது, வீட்டுக்கு முன்முத்தம் பின்முத்தம் என்பார்கள். ஒவ்வொரு முத்தங்களும் சோலைகளாக மாற வேண்டும். அதான் திருப்பியும் ஒரு கூறுவேன். பாரதி சொன்ன வார்த்தை, ஒருவனுக்கு உணவில்லையேல் இந்த உலகத்தையே அழித்து விடுங்கள் என்று சொன்னார் ஒரு வார்த்தை. அது இனிமேல் எங்கட தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. கொரோனா காலத்தில் எமது தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சிறப்பு தான் காரணம். அந்த அம்மாக்கள் ஐயா தன்னுடைய கணவனையோ குழந்தைகளையோ இதை செய் அதை செய் என்று சொல்லி மிளகாயையும் கத்தரிக்காயையும் தக்காளியையும் நட சொன்னார்கள். அது ஒரு மறுமலர்ச்சியா மாறும். நிச்சயமாக நான் ஒவ்வொரு வீட்டு வாசல்களாலே போகும்போது, கார் ஓடிக்கொண்டு போகும்போதோ நடந்து கொண்டு போகும்போதோ சோலைகளை பார்க்கும்போது தமிழர், எங்கள் தமிழர், நிச்சயமாக உலகெல்லாம் வாழும் தமிழர்கள் கோடோடி காலம் வாழ்வார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் என்னென்று சொன்னால் வீட்டு தோட்டம். என்னுடன் தாவரங்களை வாங்கும் மக்கள் இந்த முறை போன சனிக்கிழமை ஒரு மார்க்கெட் ஒன்று செய்தோம். ஆகா ஃபுட் தாபனத்தினுடைய ஒரு அங்காடி. அதிலே நானும் மரங்களை வித்து கொண்டிருக்கும் போது முறுக்கம் கண்டிருக்கா, தவசி முறுக்கு இருக்கா, குறிஞ்சா இருக்கின்றதா, தண்டு கீரை இருக்கின்றதா, அவ்வாறு மக்கள் தேடி தேடி கேட்கிறார்கள். ஒரு காலமும் இல்லாத ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு. அதாவது இளம் பிள்ளைகளே ஓடி வந்து அங்கள் இந்த ரம்ஸ்டிக் பிளான்ட் அவருக்கு காட்டுங்க அங்கள், கேட்க ஆசையா இருந்துச்சு. வெத்தில கண்ட காட்டுங்க அங்கள் என்று சொல்லி கேட்டார்கள். இதில் என்ன கூற வருகின்றேன் என்று சொன்னால், இந்த வீட்டு தோட்டமும் சமூக தோட்டமும் பெரிய தோட்டங்களும் நிச்சயமாக உருவாக வேண்டும். காரணம், எங்களுக்கு உணவு என்பது நல்ல உணவும் நல்ல மனமும் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் வாழ்வோம். இந்த ஆர்கானிக் ஃபுட், அதாவது இந்த சமூக தோட்டத்திலேயோ வீட்டு தோட்டத்திலேயோ நாங்கள் நிச்சயமாக கண்கூடாக செய்கின்றோம். என்ன பசலை போடுகின்றோம், என்ன கிருமி நாசினி இருக்கிறோம். என்னுடன் கிருமி நாசினியை நான் தயாரிக்கின்றேன் என்றால் வேப்ப எண்ணெயில் நான் பூச்சி நாசி பாவிக்கின்றேன். ஒயிட் ஆயில் என்பது நான் வீட்டில் தயாரிப்பது. வேப்ப எண்ணெயும் சோப்பும், கொஞ்சம் சோப்பும் தண்ணியும் கலந்த ஒரு ஒயிட் ஆயில். ஒயிட் ஆயில நான் வீட்டிலே தயாரிக்கின்றேன். அதை விட ஒன்று கூறுவேன், உள்ளி, கார்லிக், இஞ்சி, ஜிஞ்சர், பச்சை மிளகாய், கிரீன் சில்லி, GGG, ஸ்ரீ 3G கரைசல் என்று சொல்லி நான் தயாரிக்கின்றேன். அதை விட பஞ்சகாவியம், மீனமிலம், வெங்காயத்தினுடைய சாறு. வெங்காயத்தினுடைய சாறுன்றது தோலை ஊற வச்சு அதனுடைய டோனிக். உள்ளியை தண்ணியில் ஊற விட்டு அதனுடைய டோனிக். இப்ப இதுகள் எல்லாம் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன? நாங்கள் இல்லாத சாமானை உருவாக்கவில்லை. எங்களோட அம்மம்மாவை நினைக்கும் போது பார்வதி அம்மா, அவ ஒரு பானைக்குல புகையிலினுடைய காம்பையும், அவ புகையில குடிக்கிறே இல்ல, ஆனா புகையில காம்பையும் சாம்பலையும் கிள்ளி போடுவா. இப்ப நான் குழந்தையில நான் கேட்பேன், என்ன அம்மம்மா செய்றீங்கன்னு சொன்னா, இல்ல அது இந்த நத்தைக்கும் பூச்சிக்கும் மருந்து செய்யறேன்னுவா. அந்த பாட்டி வைத்தியம், இந்த பாட்டி செய்த வைத்தியம் தான் என்னை உருவாக்கியது. குறிஞ்சாவில என்னுடைய அம்மாவுக்கு கருப்பையில ஒரு வருத்தம் இருந்தபடியா நான் அழுது சொல்லுகிறேன். என்னன்னு சொன்னா, என்னுடைய அம்மா இப்படி இந்த காலங்கள் அது அந்த கருப்பைக்கு வருத்தம் தேவை, குறிஞ்சா இலதான் தேவை வாக்கு புட்டு செய்யறதுக்கு, களி செய்யறதுக்கு.
அதன் பிறகு நான் இங்கே குறிஞ்சா மரத்தை உருவாக்கி மக்களுக்கு முன்னால சொல்வேன், பெண்கள் காணும்போது சொல்வேன், உங்களோட கருவறையை திருவறை ஆக்குவோன்னு குறிஞ்சாவை சாப்பிடுங்க. கருவறை என்பது திருவறை. கோயிலுக்கு கருவறை, குழந்தைக்கு பொன் குழந்தைக்கும் கருவறை. அங்குதான் குழந்தை உருவாக்கப்படுகின்றது. அந்த கருவறை சிறப்பாக இருந்தால்தான் குழந்தை பெறலாம். குறிஞ்சாவை உண்ணுங்கள், டயபிட்டிஸ் போகும், உங்கள் கருவறை சிறப்பாக மாறும். இதேன் சொல்லுகின்றேன் என்று சொன்ன அது பாட்டி வைத்தியம். அந்த காலத்தில் ஏன் என்று தெரியாது, இப்போது தேடுகின்றோம். நிச்சயமாக அவ்வை பாட்டி எவ்வளவு காலம் வாழ்ந்தா முருகனுக்கு சொன்னா, முருகனை பார்த்து என்னன்னு சொன்னா, நீ முருகா நீ அழகானவன், ஞான பழமடா நீ என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவ எந்த யூனிவர்சிட்டியிலும் படித்ததா இருக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. தமிழில் ஒரு சொல் பிழை இல்லை. அதற்கு காரணம் அவ நாவல் பழத்தையும் நெல்லிக்காயையும் உண்டவா. காந்தி மகாத்மாக மாறினதுக்கு ஒரு காரணம் கூறுகின்றேன். எவ்வாறு மாறினார் என்று சொன்னால், அதுக்கு காரணம் புதினா இலை, மிட், இன்னொன்று பிரமி, வல்லாரைக்கீரை, பொன்னாங்காணி. இதுகள்தான் அவருடைய மெமரி பவருக்கு காரணம். குறிப்பாக ஆஸ்திரேலிய மண்ணில் வயது போனவர்கள் மெமரியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் ஆஸ்திரேலியாவில் வல்லாரை, மூளை வடிவத்தில் தான் வல்லாரையின் இலை. இது தத்துவம் அல்ல, தமிழன் கண்டுபிடித்த ஒவ்வொரு வெற்றிகள் தருவது. வெற்றிலை, பொன்னாங்காணி, குப்பை மேனி, குப்பையா போன உன் மேனியை சிறப்பாக மாற்றுவதுதான் குப்பை மேனி கீரை. அகத்தி, நோய்களை அகற்றுவதுதான் அகத்தி. அதால்தான் அந்த அகத்தி என்ற பெயர், அது காரண பெயர். தமிழன் குறைந்தவன் அல்ல, அவன் நிறைந்தவன். உலகெல்லாம் வாழும் தமிழர்கள், குறிப்பாக இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர்கள், தாங்கள் செல்லும் போது தங்களுடைய பேக்கோட விதைகளை கொண்டு சென்றார்கள், கீரை கொட்டைகளையும் சென்றார்கள் என்பது ஆதாரங்கள். இந்த மண்ணில், கனடிய மண்ணிலும் வீட்டில் வேப்பங்கன்று வீட்டுக்குள் இருக்கின்றது. லண்டன் மாநகரத்தில் மகாராணிக்கே தெரியாத அளவுக்கு வீட்டுக்குள் தோட்டம் வைத்திருக்கிறார்கள் இலங்கை தமிழர்களும் இந்திய தமிழர்களும். நிச்சயமாக கூறுவேன், தமிழன் அழிந்து விட்டான் என்று நினைக்க கூடாது. அது பாரதி சொன்ன வார்த்தை, விரக்தியில் சொன்னான், மெல்ல தமிழ் சாகும் என்று. ஆமாம். நல்லது ஐயாவே, அருமையான கருத்துக்களோடு பாய்ந்திருக்கிறீர்கள். இவ்வளவு நேரமும் குறிப்பாக இந்த வானொலியுடன் இணைந்து உங்களுடைய சமூக வீட்டு தோட்டம் பற்றியும், அதே வேளையில் உங்களுடைய விவசாய பட்டறிவு பற்றியும் பல அரிய தகவல்களையும், அதாவது எது எங்களுடைய இயற்கையான ஒரு தாவரம் அல்லது எந்தெந்த உணவு வகைகள் எங்களுடைய இயற்கைக்கு உதவும், அதாவது மருந்துகளை பாவிக்காமல் இவற்றையெல்லாம் சாப்பிட்டால் நல்லதென்று ஒரு அரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் கூறி இந்த நிகழ்ச்சியை சிரமித்தமைக்காக இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போடு மட்டுமல்லாமல் அண்ணன், உங்களுடைய பணி, உங்களுடைய தோட்டம் மேலும் சிறக்க வேண்டும். நீங்கள் இன்னும் பல விருதுகளையும் பல சிறப்புகளையும் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் அண்ணன். நிச்சயமாக ஏஜே ஜெயச்சந்திரா, யூனியன் என்பது மக்களின் கூட்டம்தான் யூனியன். ஆமா, அந்த யூனியன் கல்லூரிக்கு பெயர் ஒரு அழகான ஒரு பெயரை தந்தது. உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய சிறப்பான தோற்றமும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளும்
இன்னொரு முறை நீங்கள் என்னை காணொளியில் காணும் போது மிகவும் ஆனந்தப்படுகின்றேன். என்னை அழைத்து ஆனந்தம் பட்டு என்னை அழைக்கும் போது துடித்து கேட்டீர்கள். அந்த 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 ஆனந்தம் தான் என்னை உருவாக்கியது என்று சொல்வேன். ஜெயச்சந்திரா, உங்களை நான் மறக்க மாட்டேன். இந்த ஏடிபிசி வானொலியின் முதற்கண் எல்லோருக்கும், அதாவது இந்த வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கும், நேயர்களுக்கும், உலகத்தினுடைய இணையதளங்களோடுக்கும் நான் நன்றி சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லோரையும் காண மெல்பர்னில் இருந்து அருணாசலம் ஸ்ரீதரன். வணக்கம் நேயர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. ஓம் நம சிவாய. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறு நேர். இவ்வாறு நேராக கலந்து சிறப்பித்திருந்தார் மெல்பர்னிலிருந்து இயற்கை விவசாயி திரு அருணாசலம் ஸ்ரீதரன் அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்றுச் செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேர்களே.